வணக்கம். பூர்ண சக்தி. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள். அலோ அறிமுகம்லாம் தேவையில்லை. பாரதியார் அவர்களுடைய பொது பேரன், பெரிய கிளாசிக்கல் சிங்கர், சினிமாலெல்லாம் பாடியிருக்காரு, பல பாஷையில பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் கம்போசராக இருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே. புரிஞ்சுது. நேர்காணலுக்கே போயிட்டான். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அதாவது என்னன்னா, உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக பூர்ண சக்தின்னு சொல்லி ஒரு பூர்ண சக்திக்காக கூப்பிட்டுருக்கேன். எல்டர்ஸ்க்காகவே நடக்கக்கூடிய ஒரு சேனல். போன வேர்ல்டு எல்டர்ஸ் டேல ஆரம்பிச்சு ஒரு 250க்கு மேலே வீடியோஸ் அவங்களுக்கு தேவையானது, பிடிச்சது, ரசிக்கக்கூடியது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் வந்து அப்படியே லுக்கிங் பேக், ஒரு ஸ்கூல் போனால் தேசிய கவி பாரதி, சிந்து தத்தை, செந்தமிழ் தேனிலாம் பேச்சு போட்டியெல்லாம் பேசியிருக்கேன். பேசினதை தாண்டியில ஒரு பொண்ணா எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சுயமரியாதை, அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கர்வம், ரொம்ப ஒரு குறிக்கோள், இது எல்லாமே அவரால் வந்தது சார். எனக்கு 38 வருஷம்லாம் வாழ்ந்தார். ஆனா 100 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. அது அது வந்து ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம் இல்லை? நிச்சயமா. அவரே எப்படி இடங்கள் அறிமுகப்படுத்தார். எனக்கு முன்னே சித்தர்படர் இருந்தார்ப்பா, யாரும் வந்து அது சித்தங்கள் சொல்லக்கூடிய ஒரு பக்குவம். அது வந்து அம்மா தனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பராசக்தியினுடைய அருளாக என்னை சுடத்தையும் அறிவுடன் படைத்து விட்டார். சொல்ல சிவசக்தி அதை சுமையை வாழ்ந்து விரும்புகிறதா தனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ என்னை பாட்டினால வையத்தை பாதித்திட வேணும். ஸோ அதனால் இதெல்லாம் உணர்ந்தவன், அழிந்தவன் தான் சித்தன். கண்ணனின் தந்தை பூர்விக்கனை அழுத்தினார். யார் அனுபவம் மற்றவெல்லாம் பிறப்பான். அவதார புருஷர்களை படைப்பும் அனுப்பி. ஸோ இந்த நாட்டில் எத்தனையோ அவதாரங்கள் மகனியர்கள் பிறந்த நாடு தான். அதனால் படைப்பை என்ன பண்ணோம், அப்படி இப்படி தேர்ந்தெடுத்து காலத்தின் தேவைக்கு ஏற்ப பூமிக்கு அனுப்பிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஒரு கவிஞன் இறந்து நூற்றாண்டு கொண்டாடுறது தேசிய விஷயம். அப்போ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தானே அர்த்தம். இன்னும் வாழ்வோம். அதில் இது ஒரு ஆச்சரிய மாயை. வாரியருடைய மாறி சொல்கிறோம், ஒரு ஆச்சரிய மாயை தான். அவர் வாழ்ந்த காலத்தில் போய் எனக்கு புரிஞ்சு போய் அந்த காலத்தை கடந்து வாழ்ந்த மனுஷன். அவர் சொல்லிட்டு போன நிறைய விஷயங்கள் இன்னும் போட்டு ஒரு நீங்களே சொல்லிருக்கீங்க. நம்ம அவ்வளோ மக்கா இல்லை அவ்வளோ தொலைநோக்கோட இருந்தாரான்றது நல்ல கேட்டோம். அந்த காலத்தில் வரும். சரி, 60-70 வருஷம் மேலே ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப பொருத்தமாக. 60 வருஷம் கழிச்சு அது பொருத்தமாக இருக்கா வளரலையோ அப்படியே ஒரு நம்ம அவளை நமக்கு ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிறதுக்காக சமாச்சாரம். ஆனால் இன்னும் பொருந்தாத மாதிரி நம்மளை நடத்தி போகிறதா அவருக்கு நம்ம என்ன அவளோட சொல்லி போனது என்ன பிரயோஜனம் எடுத்துருக்கு. அதுதான் கடவுளோட மேனுஃபேக்சரிங், இந்த ஃபேக்ட்ரியில் பேலன்சிங். என்ன மாதிரி நாலு மக்கள் இருந்தால் அவரை மாதிரி ஒரு அவதாரம் அனுப்பினா தானே அட்லீஸ்ட் நாங்கள் கற்றுக்க முடியும். கற்றுக்கிற வாங்கே கிடைக்கணும் இல்லையா சார்? இல்லை பாருங்க, என்னன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். அது ஏன்னா சம்டைம்ஸ் கண்ணுக்கு புலப்படாது. பாரதி மாதிரி ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தூசியை கட்டி நம்மளை அந்த ஒரு இருட்டில் வச்சுக்கிற அந்த இருட்டை விளக்கி பார்த்தியா இந்த ரூம் இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னா அவரோட செய்யல. நம்ம அந்த ரூம்லேயே இருந்திருப்போம், நம்ம கண்ணுக்கு அது புலப்படாது. என்ன பியூட்டி தான். அது ஒன்லி வே டு டீல் வித் டார்க்னஸ் இஸ் டு பிரிங் லைட். என்ன we cannot fight with darkness, we cannot kill darkness. Only way to deal with darkness is bring in light. இப்போ அவர் வந்து இந்த காலத்தை தாண்டி சிந்திச்சிருக்கார் அப்படின்றது ஒரு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி அவர் இருட நீக்கி லைட்டை காமிக்கிறாருன்னா அவர் காமிச்சா அது கரெக்டா இருக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அவர் மேல இருக்கிற அந்த ஒரு மரியாதையில. இப்போ இந்த பூர்ண சக்தி அப்படின்றது வந்து 55 வயசு 60 வயசு மேற்பட்டவங்களுக்காகவே இருக்கிற பட்சத்துல அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள், பெரியவர்கள் எப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கிற விஷயங்கள் எதை பாக்குறீங்க சார்?
அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உறுதி தந்து அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து முதல் அடிப்படை தேவை வந்து உங்களுடைய தேக நலம் நல்லா வச்சுக்கணும். அவருக்கு ரொம்ப நாளா சின்ன வயசுல அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த குஸ்தி அது மாதிரி சில பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா, தான் பயன் இருக்க வேண்டும் ஒரு ஆசை இருந்தது. நல்லா உடம்பு ஜம்பு வச்சுக்கிறோம். வயது போனவர்களுக்கு முதல் பிரச்சனை வந்து இந்த ஹெல்த் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் கான்சியஸ்னஸ் இருக்கோம். அவருடைய அன்றாட தேவைகள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளையாதபடி ஒரு நல்ல உடலமைப்பு நமக்கு வேண்டுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை விட பெரிய பாயிண்ட், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு, வாக்கினிலே இறுதி வேண்டும், இதையும் நல்லது வேண்டும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் தான் நீங்கள். என்னுடைய ஆசைகள், வெறுப்புகள், என்னுடைய இயலாமைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் நீங்க மனுஷ சுபாவத்தில் பார்க்க நல்ல விஷயங்கள் உலகத்துல நிற்கிறத விட கெட்ட விஷயங்கள் அவருக்கு அதை பிடிக்கும். நினைவு கூறுவதற்கு நீ சொன்னா பாத்தியா, அவன் நல்லது ஒண்ணு சொல்லி ஒரு 100 கெட்ட வார்த்தை சொல்லுறாரு. அந்த 100 கெட்டது பிரமாதமா நிற்காது, ஒன்று தைக்கவே நிற்காது. அது நம்மளுடைய மனுஷனுடைய தன்மை, மனுஷ மனத்துடைய தன்மை. அதனால என்ன பண்றாரு, நினைவு அது அப்ப என்ன ஆகும், நெருங்கின பொருள் கைப்படாது. ஆசைப்படுறது தப்பே இல்லை, எல்லாத்தையும் ஆசைப்படும், எது முடியுமோ வச்சுக்கோ. அந்த நினைவுக்கு மறுபடியும் ஆத்தி சூடி பாரதியுடைய அற்புதமான படைப்புகள், பாரதியுடைய புதிய ஆதிசு கேட்டிடம் துணிந்தது எண்ணுவது உயர்வு. அவருடைய எண்ணங்கள் தானே நம்மளை வழிநடத்துவது. அப்ப நீ நல்ல எண்ணங்களை அடினா எப்படி நீ தாழ்ந்து போவ? நல்ல எண்ணங்களை நீங்க பேசி தைரியமா இருந்தாக்க உங்களுக்கு வந்து ஒரு வயது போறதுங்கிறது ஒரு சுமையா இருக்காது, சாதல் இனிதுங்கிற மாதிரி. யார் சொல்லுவாங்க, கரெக்டா? பாதி பேர் எல்லாருக்கும் பயம் தானே. எப்படியும் ஒரு நாளைக்கு மரணம் உறுதிக்கு வருது, அதுக்கு அச்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாதல் இனிது, வாடா உன்னை சற்றே பிடிக்கிறேன். யார் சொல்லுவாங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை சொல்றவதான் சொல்லுவாங்க. யாருக்கு அச்சம் இருக்காதுன்னா, யாரு எச்சரித்த பொருள்லாம் விழுந்து விட்ட போது அச்சம் இல்லையாச்சு. ஆனா தெரிஞ்ச பொருள் கைப்பட, அது கைப்படலன்னா தோழக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டம் எல்லாமே நமக்கு தான், அத்தனை நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ நல்லா நுகர்ந்து பாரு, எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா சந்தோஷமா சேர்ந்திட வேண்டும். தின்றிட பொருளும் கேட்கிறது நல்ல பாட்டும் கலித்துறை செய்ய கணபதி பெயரும் என்று உழவாம். நல்ல மஸ்டர் சாப்பாடு, நல்ல பியூட்டிஃபுல் கம்பெனி, வெரி குட் வைஃப், லவிங் வைஃப், கேட்க பாட்டும் உடனே போய் என்ன அதனால புத்தகங்கள் ஒன்றும் இல்லை. அதனால இது ஒரு இது நாம தினம் ராத்திரி சொல்லி படிச்சாலே பூர்ண சக்தி வந்து பாரதியாருடைய நினைவா அவர் மெமரிஸை பற்றி சொல்றாரு. இதை நம்ம நிறைய சேர்த்து வைக்கிறோம்னு நம்ம ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கலாம். யாராருக்கெல்லாம் இது வரைக்கும் புதிய ஆத்திச்சூடி இதை இன்னும் அறிமுகம் இல்லையோ, இன்னைக்கு கூகுள்ல வித்தியாசமாக இந்த விஷயத்த நம்ம எல்லாரும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஆத்திச்சூடியை படிக்கலான்னு தோன்றது. இதே நேரத்தில் இருக்கு சார், இப்போ அவர் வந்து ஒரு புரட்சி கவி, நம்ம சிந்தனைகள்லாம் வந்து அப்படி இருக்கும், ஒரு முரட்டு கவியா அவரை பார்க்கிறோம். பட் அதை தாண்டி அதுல பக்தி இருக்கு. அதை எப்படி அவரை வந்து கொண்டு வர நம்பிக்கைய? பக்திங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளோட போய் கலந்து விட்டோம். தெய்வம்ங்கிறது நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தியை தான் தெய்வம் தான் நம்ம வழிபடும். நாம் அது வேற இல்லை, உண்மையை சொல்ல போனோம். ஆனா அவர் அந்த கடவுளை வந்து எப்படி பார்த்தாரா? அந்த ரிச்சுவல்ஸா பார்த்தாரா, ஃபார்மா பார்த்தாரா,
இல்ல அந்த ஒரு ஒரு அதீத நம்பிக்கையை தான் அவர் வந்து பக்தியா அவன் எல்லா விதமாகவும் மாத்திரமா என்னன்னா தோத்திர பாடத்துல எடுத்துங்க கிட்டத்தட்ட 62 பாட்டு அஞ்சார் அதை வந்து விடையாக விநாயகர் நண்படி மாதிரி அருமையா இருக்கும். அதுலயே ஞானத்தை பஸ்து ஊட்டிடுவார். அது டக்குன்னு புரியாது. விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சலை உடையனாய் பிறநாட்டிருப்போர் பேர்வல கூறி அல்லா இஷ்ணபாயன தொழுதன்பனும் தேவனும் தானாய் உமையவர் தேவியராய் உலகாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் இந்நான்கே பூமியில் எவருக்கும் கடமை எனப்படும். அந்த பகுதி அங்கேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். நாயக்க தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சலைனாய் எல்லாரும் ஒண்ணுதாண்டா. வானனை காடனை சூரியன் இருடா சூரியா இதுவே சக்தியே வாணி காளி மாமர்களேயோ ஆணாய் பெண்ணாய் அலியாய் உள்ளது யாருமாய் விளங்கும் இயற்கை தேவமே அப்படின்னு சொல்ற. இத்தனையும் பாடிட்டு அல்லாஹ் பத்தியும் பாடுறார், இயேசு பத்தியும் பாடுறார். இடையில ஞான பாடல 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலினார். புதிய ஆத்திசூடியில ஃபர்ஸ்ட் ஆத்திசூடி இளம்பிரையறிந்து மோதத்திற்கும் முழுவன்மே ஆத்தி மலரை சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன்மையின விபுதி பிசி கருநிறன் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போ மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோ தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாது மற்றும் உணராது பல வகையாக பரவிட்டு பழம்பொழுது பாரதிக்கு ஒன்றுதான். ஆனால் நமக்கு வந்து செய்வது நமக்கு வாழ தெரியாது. அந்த நபர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதிச்சு அல்லாவையும் பாதிச்சு இயேசுவையும் பாதிச்சு எல்லாம் ஒண்ணுதான்டா அப்படிங்கிறது. ஏன்னா அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அடிச்சிருக்காங்க என்ன பேரங்கள் இருக்கு. அவருடைய ஒரு தேசபக்தி பாடல் அவருக்கு பிடிச்சது. அதோட ஆறுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஆறுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமூனத்திலே உயர் வானத்திலே அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமூனத்திலே உயர் வானத்திலே அன்னதானத்திலே, காலத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, காலத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே உண்மையில் ஒத்திடும் மாதம் நம் கற்பின் புகழினிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, யாகத்திலே தவ வேதத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டாட்டம் அருளினிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.